Please subscribe Sadhguru Sai Creations. கொஞ்சம் தூரம் நடந்தாவே டயர்ட் ஆகுறது, கொஞ்சம் வெயிட் தூக்குனாவே எனக்கு டயர்ட் ஆகிடுது, முன்னாடி மாதிரி ஒரு ஸ்டாமினா இல்லை. உடல் நலம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம்? இந்த ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஸ்பெஷலாக இந்த ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் நான் எடுத்துக்கலாமா? ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க, ஹைட் வந்து எனக்கு நார்மலாக இல்லைங்க, ரொம்ப வளர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, குரு மருந்துகள் செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அதிகமான நற்பலன்களும் அந்த வீரியம் அதிகமாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ ஆண்கள் உடல் நலம் பெறுறதுக்கு பர்ஃபெக்டாக நான் நல்ல ஒரு ஸ்டாமினாவோடு இருக்கணும். சின்ன சின்ன வேலை பார்த்தாலும் எனக்கு டயர்ட் ஆகிடுதுங்க. ஸோ நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாவே டயர்ட் ஆகிறது, கொஞ்சம் வெயிட் தூக்குனாவே எனக்கு டயர்ட் ஆகிடுது, முன்னாடி மாதிரி ஒரு ஸ்டாமினா இல்லை, பாடி ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நிறைய ஆண்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக ஹெல்த் கண்டிஷனில் சுகர் ஏதாவது வந்திருக்கு, இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குனாலும் இன்னும் உடல் நலம் நம்ம கொஞ்சம் ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாமினா இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அப்போ உடல் நலம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம்? ஸோ அந்த மேல் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது நிறைய ஆண்களுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணும்போதும் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கிறது, மொட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது, ஸோ எசோஸ்பெர்மியா கண்டிஷனோ இல்லை டெஸ்டிஸில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கிற மாதிரி ஒரு நிலையோ, வெரிகோசில், ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனையோ இருக்கலாம். இதன் தாண்டி நார்மலாக இது எல்லாமே எனக்கு ஓகே, இருந்தாலும் எனக்கு பாடியில் ஸ்டாமினா இல்லை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதற்கான சரியான ஒரு டயட் பிளான் என்ன எடுத்துக்கலாம்? ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரோட்டீன் டயட் அதிகமாக கவனம் செலுத்தி நம்ம எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாமினா சார்ந்த பிரச்சனைகளோ, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோ நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இந்த ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஸ்பெஷலாக இந்த ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் நான் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நீங்களே சில மூலிகைகளை யூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலராக காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த நேச்சுரல் ஹெல்த் மிக்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸை நீங்கள் ரெகுலராக எடுக்க ஸோ அந்த ஸ்டாமினா நல்லாவே பூஸ்டப் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க, ஹைட் வந்து எனக்கு நார்மலாக இல்லைங்க, ரொம்ப வளர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாலும் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம், என்ன பொருட்கள் சேர்த்து இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டியது கொஞ்சம் பார்லி எடுத்துக்கோங்க. பார்லியை பொறுத்த வரைக்கும் ரிச் ஃபைபர் கண்டென்ட், அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. ஸோ நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதிகமான உடல் உஷ்ணம் தான். ஸோ இந்த உடல் உஷ்ணத்தினாலேயே இரவு நேரத்தில் நிறைய பேருக்கு நைட் ஃபால், நாக்டூர்னல் எஜாகுலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ விந்து தானாகவே வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டெய்லியுமே இருந்துச்சுன்னா உடலில் ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி, சத்தே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் சில விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்னா முதல்ல இந்த பார்லி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்லி எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படணும், ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு பார்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிறு எவ்வளோ தேவைப்படும் அதே மாதிரி ஒரு 250 கிராம்ஸ், கருப்பு கொண்டக்கடலை 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பு கொண்டக்கடலைலாம் ரிச் ப்ரோட்டீன் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம உடலில் நல்லா வலிமைப்படுத்துறதுக்கும் இந்த பச்சை பயிரும் கருப்பு கொண்டக்கடலையும் பயன்படுது. ஸோ இந்த மூணும் எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 50 கிராம்ஸ் பாதாம் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 50 கிராம்ஸ் முந்திரி, 50 கிராம்ஸ் 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலையும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது கூட 100 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி. இந்த பொடியெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன விஷயத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு
இந்த பவுடரோடைய அஸ்வகந்தா பொடி 100 கிராம்ஸ் கலந்துக்கணுங்க. கசகசா பொடி 50 கிராம். ஸோ கசகசா வந்து வீட்லேயே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணி இதனோட சேர்த்துக்கணும். அதே மாதிரி சதாவரி பொடியும் 50 கிராம் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் பால் விட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இதை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி காலையிலே ரெடி பண்ணி குடிச்சிடணும். ஈவினிங் டைமும் குடிக்கணும். ஸோ இது குடிக்கிறதுனால கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான ஸ்டாமினா கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் ரிச் ஃபைபர் சோர்ஸும் இருக்குது. அதனால தான் பார்லிலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபைபர் சோர்ஸும் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சில நேரங்களில் வீட்டில் நம்ம வந்து நீங்கள் அடை தோசையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பவுடரோட அடை தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதனோட இந்த பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஃபுட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் நமக்கு ப்ரோட்டீன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் ஒரு நாக்டர்னல் எஜாகுலேஷன் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. காலையிலையும் இரவும் எடுக்கும்போது மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஸ்டாமினா நமக்கு பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இதே சமயத்தில் நம்ம கீரை வகைகளில் ஆண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். செம்முள்ளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எடுத்துக்கோங்க. ஸோ செம்முள்ளி கீரை அப்படின்னு சொல்கிறது நிறைய குரு மருந்துகள் செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதிகமான நற்பலன்களும் அந்த வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை. ஸோ செம்முள்ளி கீரையை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை உணவில் அப்படியே சமைத்து நீங்கள் சாப்பிடும்பொழுதும் அதிகமான அதில் ஆற்றல் நமக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய நாயுருவி அரிசி அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க. செம்முள்ளி கீரை மாதிரியே இந்த நாயுருவி செடியும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நாயுருவி அரிசின்றதும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இதை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த நாயுருவி அரிசியும் கண்டினியூஸாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஆற்றல் பல மடங்காக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாமினா நல்லா பூஸ்டப் ஆகுது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ உடல் சோர்வு எப்போவுமே இருக்குது அப்படின்னா கவலை வேண்டாங்க. இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகளோ இல்லை ஸ்பைசஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளோ இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ இப்படி தவிர்த்துட்டு ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்ஸ் எடுக்கும்பொழுது ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.